ஓம் சாந்தி. 25/2/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சொர்க்கத்தின் இறை தந்தை வருகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். இறை தந்தை வந்துவிட்டார் என்ற இந்த உன்னதமான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய மகிழ்ச்சியான குழந்தைகளுக்கு எந்தவிதமான துன்பமும் வர முடியாது. நாம் மிக பெரிய ஆட்கள். நம்மை எல்லையற்ற தந்தை லக்ஷ்மி நாராயணனா மாற்றுகின்றார் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். அவர்களின் நடத்தை மிகவும் மேன்மையானதாக இருக்கும். அவர்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறாமல் இருக்க முடியாது. குழந்தைகளும் அறிகிறீர்கள், நீங்கள் அனைவரும் தூதுவர்கள். இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும். சொர்க்கத்தின் இறை தந்தை என்று யாரை அழைத்தோமோ அவரே ஸ்தாபனை செய்வதற்காக பாரதத்தில் வந்திருக்கின்றார். இந்த நற்செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்க வேண்டும். யாருக்குள் இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதோ நாம் பாரதத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றோம் என்ற நினைவு எப்போதும் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். முழு நாளும் எப்படி அனைவருக்கும் இந்த செய்தியை கூறுவது என்ற சிந்தனை இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயண் படத்தை பார்த்து முழு நாளும் மகிழ்ச்சி பெற வேண்டும். நீங்கள் மிக பெரிய மனிதர்கள். ஆகவே உங்களுக்குள் எந்த ஒரு காட்டுவாசிகளின் நடத்தை இருக்கக்கூடாது. நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம் என அறிகிறீர்கள். இப்போது பாபா நம்மை இவ்வாறாக மாற்றுகின்றார். எனவே நீங்கள் குஷியாக இருக்க வேண்டும். பாபா உங்களை தூதுவராக மாற்றி இருக்கின்றார். அனைவரின் காதுகளிலும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். நம்முடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது படைக்கப்பட்டது, பிறகு எங்கு சென்றன என பாரதவாசிகளுக்கும் தெரியவில்லை. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார். எனவே நீங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுவீர்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையிடம் வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியினை பெற்றுக்கொள்ளுங்கள். முகம் மனிதர்களைப் போன்றும் நடத்தை குரங்கு போன்றும் இருக்கின்றது என கூறப்படுகின்றது. இப்போது உங்களுடைய முகம் மனிதர்கள் போன்று இருக்கின்றது, நடத்தை தேவதைகள் போன்று மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் மீண்டும் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக மாறுகின்றோம் என அறிகிறீர்கள். யாருக்கு இல்லற விவகாரங்களில் பந்தனம் இல்லையோ, முதியவர்களாக, விதவைகளாக, குமாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சேவையில் ஈடுபட வேண்டும். இச்சமயம் திருமணம் செய்து கொள்வது மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். திருமணம் செய்யாமல் இருப்பதே சுதந்திரம் ஆனது. இந்த மரண உலகம் அழுக்கான உலகம். அழுது கொண்டிருக்கின்றார்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் என்று கூறுங்கள். நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த பேட்ஜுகள் மூலமாக கூட நிறைய சேவை செய்யலாம். தந்தையோ ஞானக்கடல். இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புடையதாகும். நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக ஆகிறீர்கள். பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக மாறுகிறீர்கள். ஞான ரத்தனங்களை தானம் செய்ய வேண்டும். நீங்கள் வெளியே அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என கூறுங்கள். இப்போது தர்மமும் கீழானதாக, செயல்களும் கீழானதாக ஆகிவிட்டது. மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கின்றன, ஆனால் தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை.
இந்த தர்மம் இருந்தபோது வேற எந்த தர்மமும் இல்லை. இந்த சோக உலகம் துக்கமான உலகம் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் அனைவரையும் இந்த அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியேற்ற வேண்டும். சிவபாபாவின் செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும். சிவபாபாவின் யஜ்யத்தில் சாப்பிடுகிறீர்கள், அருந்துகிறீர்கள், ஆனால் சேவை எதுவும் செய்யவில்லை என்றால் வலதுகரமாக இருக்கக்கூடிய தர்மராஜ் அவசியம் தண்டனை கொடுப்பார். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். அதிகமாக தான புண்ணியம் செய்யக்கூடியவர்கள் ராஜ்யத்தில் வருவார்கள் அல்லவா? தமோ பிரதானமான புத்தி உடையவர்கள் என்பவர்கள் எதையும் கடைபிடிப்பதில்லை. பாபாவை அதிகமாக நினைவு செய்ய தீவிர ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் எந்தளவுக்கு தகுதி அடைந்திருக்கின்றோம் என்று தனது நாடியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பாபாவுக்கு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். தனது பதவியை தானே நஷ்டமாக்கி கொள்ளக்கூடாது. சிலர் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த பழைய உலகம் தீப்பற்றி கொண்டிருக்கின்றது. குறிக்கோள் எதிரில் பார்க்கும்போது நாம் இவ்வாறு மாற வேண்டும் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. முழு நாளும் புத்தியில் இது நினைவிருந்தால் ஒருபோதும் எந்தவிதமான சைத்தான் வேலையும் செய்ய மாட்டீர்கள். நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் தவறான செயல்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள். நாம் எந்தளவுக்கு தகுதி ஆகியிருக்கின்றோம் என தனது நாடியை பார்க்க வேண்டும். தகுதி அடைந்து சேவையின் பலனை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஞானத்தின் எல்லையற்ற வெளிப்பாட்டின் மூலம் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். ஒவ்வொரு பாபாவின் வழிப்படி நடந்து உள்ளிருக்கும் அவகுணங்களை நீக்க வேண்டும். துக்கத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சுகம் நிறைந்தவர் ஆக வேண்டும். ஞான ரத்தனங்களை தானம் செய்ய வேண்டும். சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் வாடிப்போவதற்கு பதிலாக கேளிக்கை என்ற அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் வெற்றியடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக. இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில் நாடகப்படி பிரச்சனைகள் மற்றும் நிலைமைகளோ வரவே வேண்டியுள்ளது. ஜென்மம் எடுத்த உடனேயே முன்னேறுவதற்கான லட்சியம் கொள்வது என்றால் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அலைப்பது. பாதையை கடந்து செல்ல வேண்டியிருக்கும்போது பாதையின் காட்சிகள் தென்படக்கூடாது என்று நினைத்தால் அது எவ்வாறு முடியும்? ஆனால் அந்த காட்சிகளை கடந்து செல்வதற்கு பதிலாக அவற்றை திருத்துவதில் ஈடுபட்டு விடுகிறீர்கள் என்றால் தந்தையின் நினைவின் இணைப்பு தளர்ந்து போய்விடுகிறது. மேலும் கேளிக்கைக்கு பதிலாக மனதை வாடச் செய்து விடுகிறீர்கள். எனவே ஆஹா காட்சிகளே ஆஹா என்ற கீதம் பாடியபடியே முன்னேறி செல்லுங்கள். எப்பொழுதும் வெற்றியாளர்கள் ஆவீர்களோ என்ற வரதானத்திற்குரிய ஆத்மாவாக ஆகிவிடுங்கள். எப்பொழுதும் வெற்றியாளன். மரியாதை நியமங்களுக்குட்பட்டு நடப்பது என்றால் மரியாதா புருஷோத்தம் ஆகுவது ஆகும். ஏகாந்த வாசி என்றால் அனுபவ மூர்த்தி. நிகழ்காலத்துக்கேற்ப இப்பொழுது வானப்பிரஸ்த நிலைக்கு சமீபத்தில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்திகள் பொம்மை விளையாட்டை விளையாட மாட்டார்கள். வானப்பிரஸ்திகள் ஏகாந்தமாக தனிமையில் மற்றும் நினைவு செய்தபடி இருப்பார்கள். எனவே எல்லையில்லாத வானப்பிரஸ்திகளாகிய நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒருவரின் ஆழத்தில், அதாவது நிரந்தர ஏகாந்தத்தில் எப்பொழுதும் ஸ்மிருதி ஸ்வரூபமாகிருங்கள். இதுதான் எல்லையில்லாத வானப்பிரஸ்த நிலை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.